குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை முயற்சி பண்ணுறோம். பெரும்பாலான விஷயங்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதில்ல, ஃபெயிலியராகவே வருது. ஆனால் முயற்சிகளை விடாமல் தான் தொடர்றோம். இருந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கிறதில்ல. அதுக்கு பல காரணங்கள், பல ஃபேக்டர்ஸ், பல ரீசன்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க இல்லைங்களா, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள்ட்ட பொதுவாக உள்ள குணாதிசயங்களை, கேரக்டர்ஸை நம்ம அலசி ஆரம்பிச்சோம்னா எந்த விஷயத்தை செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இல்லையா? டஸ் இட் மேக் சென்ஸ்? கண்டிப்பாக இது ஒத்துக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. போன வீக்கெண்டு சும்மா எனக்கு இந்த ஒரு கருத்து தோணுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், ChatGPT தலைவர் தான் இருக்கார், அதில் போய் உலகத்திலேயே சமீபத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள ஒரு 100 பேருடைய லிஸ்ட் வேணும். அந்த 100 பேரும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஃபேக்டர்ஸ், ரீசன்ஸ், ஓகேங்களா, கேரக்டர்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு காரணம், அவங்க வெற்றிக்கு காரணத்தை லிஸ்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டை கொடுத்தேன். ChatGPT அலைந்து திரிந்து, ஆனால் எல்லாமே ஒரு சில வினாடி மணித்துளிகள் இல்லை, இந்த டேட்டாவை கொடுத்துச்சுங்க. என்ன கொடுத்துச்சு? 100 பேர் லிஸ்ட்டை கொடுத்துச்சு. பல 100 எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க தான், ஓகேங்களா. அவங்க எதனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகினாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 4-5 கேரக்டர் அப்படி விழுந்துச்சுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஓகேங்களா. உங்கள் யாருக்காவது அந்த லிஸ்ட்டோ அந்த கேரக்டர் வேணும்னு கேட்டிங்கன்னா மெசேஜில் கமெண்ட்டில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க, நான் அந்த எக்ஸல் ஃபைல் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைல். ஓகே, அந்த எக்ஸல் ஃபைல்லேருந்து பார்த்த 100 பேர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஆளுக்கும் 4, 5, 6 கேரக்டர்ஸ். அப்போ 100 பேருக்கு ஒரு 600, 700 கேரக்டர்ஸ். அதில் அந்த 600, 700 கேரக்டர்ஸில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கேரக்டர்னா என்ன? ஒரு 10 கேரக்டர். அந்த அடிக்கடி இந்த 100 பேருடைய வெற்றிக்கும் ஒன்றுக்கும் 6-7 ஃபேக்டர் காரணமாக இருந்திருக்கு. அப்போ 600-700 ஃபேக்டரில் முதல் 10 அப்படின்னு பார்க்குறப்போ அது லிஸ்ட் பண்ணுது. என்னென்னா, அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சுருக்கமாக. நம்பர் 1 என்னென்னா பெர்சிஸ்டன்ஸ். பெர்சிஸ்டன்ஸ்னால் விடாமுயற்சி. முயற்சிகளை தொய்வு இல்லாமல் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு நமக்கு மனசுக்கு ஒரு தொய்வு விரக்தி செய்கின்ற முயற்சி வெற்றி பக்கத்தில் இருக்கிறப்போ விட்டுறக்கூடாது. பெரும்பாலான முயற்சிகள் விடப்படுகின்ற நேரம் வெற்றிக்கணி நம்ம கைக்கு அருகில் இருக்கிறப்போ தான். பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி, நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா லீடர்ஷிப், தலைமை பண்பு. அடுத்தவர்களை நம்ம எம்பவர் பண்ணி, அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணி மென்டர் பண்ணுறது ஒரு தலைமை பண்பு. அடுத்தவங்களை அவங்களுக்கு உள்ளார உள்ள பொட்டன்ஷியல், ஒருத்தவங்களுக்கு உள்ளார ஏகப்பட்ட திறமைகள், பொட்டன்ஷியல் கொட்டி கிடக்கு, அது அவங்களுக்கே உணர்த்துறது ஒரு தலைமை பண்பு. இத்தகைய தலைமை பண்பு உள்ளவங்க வெற்றி அடைகிறாங்க. 3வது கரேஜ், துணிவே துணை. பெரும்பாலான சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்டர்ஸுங்க தைரியமாக வெளியில் சொன்னதுனால தான், தைரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சதுனால தான். இந்த ஊர் என்ன நினைக்குமோ, உலகம் என்ன நினைக்குமோ, ஊர் என்ன இப்படி சொல்லிடுச்சு, நான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, நான் இந்த விஷயத்தை விட போகிறேன், எதை பற்றியும் கவலைப்படாமல் கொண்ட குறிக்கோளில் ஃபோக்கஸ்டாக இருந்து கமிட்டடாக அந்த விஷயத்தை அடைகிறோம் இல்லைங்களா, அந்த தைரியம், உறுதியான தைரியம், கரேஜ். 4வது விஷயம் என்னென்னா ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ், இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, அற்புதமான வார்த்தைங்க. ஈடு கொடுக்கறது, ஒத்துழைக்கிறது, ஈடு கொடுக்கறது, பொறுமையாக இருக்கிறது, இழுக்கிறது. ஒரு விஷயத்தை பிடிச்சி இழுக்கிறப்போ அப்படியே உடஞ்சிடுறது இல்லை, ஈடு கொடுத்து இணக்கமாக. ஒரு நாணல் எப்படி ஒரு வேகமாக காத்தடிக்கிறப்போ நாணல் பெருசாக பலம் பொருந்திய ஒரு விஷயம் கிடையாது, புல். அதுதான் நாணல்னு சொல்லுவாங்க. பெரிய கோரப்புல் மாதிரி இருக்கும். ஆனால் அடிக்கிற காற்று புயல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும். மிகப்பெரிய ஜாம்பவான்களான மரங்கள்லாம் விழுந்துடுறாங்க. ஆனால் நாணல் அப்படியே கரெக்டாக அதுக்கு எப்படி ரெசிலியன்ட், இணக்கமாக இருக்கும், ஈடு கொடுக்கும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், பொறுமையோடு இருக்கிறது, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது. இந்த ரெசிலியன்ஸ் ரொம்ப முக்கியமான காரணங்க. வெற்றியாளர்களுடைய வெற்றி பயணத்தில் உறுதுணையாக இருக்கின்ற 10-12 குணாதிசயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதில் 4வது வர்றது. அடுத்தது கம்யூனிகேஷனுங்க. கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு மொழியில் ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்று ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை. கம்யூனிகேஷனுங்கிறதுங்க நம்ம சொல்ல வர்ற கருத்தை துளி கூட ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த பொதுவாக அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் அந்த விஷயத்த 10 பேர் 10 விதமாக புரிஞ்சிக்கலாம். ஆனால் அந்த 10 பேரும் 10 விதமாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் 10 பேரும் ஒரே விதமாக தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷனை ஆர்டிஸ்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அந்த ஆர்ட், அதுதான் கம்யூனிகேஷன் இஸ் அன் ஆர்ட் அப்படிங்கிறாங்க. சிறப்பான கம்யூனிகேஷன். அடுத்தது ஸ்டோரி டெல்லிங். கம்யூனிகேஷன்லேயே இன்னொன்று தாங்க ஸ்டோரி டெல்லிங். ஒரு விஷயத்தை கம்யூனிகேஷன் மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதை கேட்குறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும். அப்போ அதை ஏதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஏதாவது ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி அவங்கள எங்கேஜாக, நம்ம ஆடியன்ஸை ரொம்ப எங்கேஜாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள போர் அடிக்காமல், தொய்வு இல்லாமல் கொஞ்சம் அந்த விஷயத்த அழகாக ஸ்டோரி டெல்லிங் மாதிரி, கதை சொல்கிற மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு போகிறது. ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ உள்ள சோஷியல் மீடியாவில் அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஃபேஸ்புக் எல்லா இடங்கள்லையும்
மிக பிரசித்தி பெற்றது, பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு உதவிகரமாக இருக்கிறது இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் அவங்க வெற்றிக்கு மிக முக்கியத்துவமான காரணமாக இருக்கிறது. ஸோ கம்யூனிகேஷனுக்கு அடுத்து ஸ்டோரி டெல்லிங். அதுக்கு அடுத்தது என்னங்க, எம்பத்தி. ரொம்ப முக்கியமான விஷயங்க எம்பத்தி. எம்பத்தினா என்னங்க, நீங்கள் சிம்பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பத்தினா இறக்கப்படுறது அடுத்தவங்களை பார்த்து. எம்பத்தினா அடுத்தவங்க சூழலில் நம்மளை பொருத்தி பார்த்து அவங்களுடைய ஆங்கிளில் அந்த விஷயத்தை பார்க்குறது. ஓகேங்களா? ஒரு ஆள் ஒரு டெய்லி லேட்டாக வந்துகிட்டே இருக்காரு ஆஃபீஸுக்கு, அவர் எதுக்காக அவர் அண்ணன் தெரிலன்னு அதனால் அந்த மேனேஜர் கண்ணா அப்படின்னா திட்டி அனுப்பிடுறாரு. ஆனால் அவர் எதுக்காக, இது வந்து நார்மலாக உள்ள ஒரு ஆள் செய்கிறது. ஆனால் ஒரு வெற்றியாளர் அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. அவருக்கு ஏன் அந்த மாதிரி லேட்டாக வர்றான் அவர்கிட்ட விசாரிக்கணும். மேபி அவங்க பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு உதவியாக இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வரலாம். எம்பத்தி, அவங்க சூழலில் பொருத்தி பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எம்பத்தி. அதுக்கடுத்து விஷன், தொலைநோக்கு பார்வை. எல்லாத்துலேயுமே ஒரு விஷன் வேணும். எல்லாமே அப்பப்போ நடக்கிறத முடிச்சுட்டு அப்படியே ஓகேங்களா ஃபயர் ஃபைட்டிங் மோடில் இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு விஷனரியாக இருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், ஒரு விஷன் இருக்கணும், தொலைநோக்கு பார்வை. அடுத்து வர்ற ஒரு 2 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இப்போவே நம்ம ஒரு கோல்ஸ்லாம் செட் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு கோல் செட் பண்ணி வைக்கணும். அந்த விஷன், கிளியரான விஷன் வேணும். கடைசியாக வருது என்னங்க, கியூரியாசிட்டி, தெரிந்து கொள்ளும் ஆர்வம். அதுவும் வெற்றிக்கான மிக முக்கிய விஷயமாக இருக்கிறது. 10-11 டெய்லி அதே விஷயத்தை செஞ்சுட்டு இல்லாமல் இது இல்லாமல் இருந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தெரிந்து கொள்ளும் ஆர்வம், கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னோவேஷன், எல்லாத்துலேயும் புதுமையை காணுவதற்காக முயற்சிகள் எடுப்பது. ஹியூமிலிட்டி, பணிவு. என்னதான் வெற்றியோட உச்சத்துக்கு வந்தாலும் பணிவா, பொறுமையா, எளிமையாக இருக்கிறது. ஆக்சுவலாக ஹியூமிலிட்டி. கிரியேட்டிவிட்டி, எப்போவுமே ஒரு படைப்பார்வம், வித்தியாசமாக ஒரு விஷயத்தை அணுகும் ஆர்வம், வித்தியாசமாக ஒரு படைப்பாக்கத்தினுடைய ஒரு ஆர்வம். இந்த விஷயங்கள் நான் இந்த லிஸ்ட் பண்ண விஷயங்கள் தாங்க வெற்றிக்கான பல நூற்றுக்கணக்கான காரணங்கள். 100 பேரினுடைய 600-700 காரணங்கள், வெற்றிக்கான காரணங்களில் எசன்ஸாக வர்ற 10-12 காரணங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளும் வெற்றியாளர் ஆகலாம் இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபேஸ்புக்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோக்களில் உங்களை மறுபுறை சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.